அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய தர்மம் எது என்று ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபொழுது, நீங்கள் ஆரோக்கியமுள்ளவராகவும் பொருளாதாரத்தில் தேவையுடையவராகவும் வறுமையை பயப்படக்கூடியவராகவும் செல்வத்தின் மீது ஆசை உள்ளவராகவும் இருக்கும் நிலையில் செய்யக்கூடிய தர்மமே அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய தர்மமாகும். உயிர் தொண்டை குழியை அடையும் வரை உம்முடைய தர்மத்தை தாமதப்படுத்த வேண்டாம். அந்த நிலையில் இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு என்று கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஏனெனில் அந்த நிலையில் அந்த செல்வம் உம்முடைய வாரிசுகளுக்கு உரியதாக ஆகிவிடும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1419. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தர்மம் என்பது வேறு, அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய தர்மம் என்பது வேறு. இவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ள வேறுபாட்டை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் விளக்குகிறார்கள். மேலும் உயிர் தொண்டை குழியை அடைந்த பிறகு நாம் எந்த தர்மமும் செய்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறோம். ஏனெனில் அப்பொழுது அந்த செல்வம் நம்முடைய வாரிசுகளுக்கு உரிமையானதாகும் என்பதையும் மிக தெளிவாக விளக்குகிறார்கள். எனவே நபிகளார் கற்றுக் கொடுத்த வழிமுறையை அடிப்படையாக கொண்டு நாம் நம்முடைய தர்மங்களை செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.